சென்னையில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாள் மீரா. அவள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு பெரிய வலி மறைந்திருந்தது. அவளுக்கு ஒரே ஒரு கனவு. அவள் அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அப்பா இறந்த பிறகு அவளுடைய உலகமே அம்மாவாக மாறிவிட்டது. ஒரு நாள் அவள் வாழ்க்கையில் அருண் வந்தான். அவன் அவளோடு பேச ஆரம்பித்த நாள் முதல் மீரா மறுபடியும் சிரிக்க கற்றுக்கொண்டாள். "நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கே" என்று அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு வாழ்க்கையே மாறிய மாதிரி தோன்றியது. நாட்கள் போக அவர்கள் காதல் அதிகரித்தது. ஆனால் மீரா விஷயத்தை மறைத்தாள். அவள் ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அருண் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டான். ஆனால் மீரா மறுத்தாள். "நான் உனக்கு சரியானவள் இல்லை" என்று மட்டும் சொன்னாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அவள் சிரித்துக்கொண்டே பேசினாள். ஒரு மாதம் கழித்து அருண் ஒரு கடிதம் பெற்றான். "அருண், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா நான் நீண்ட நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இல்லாத பிறகு நீ அழுவதை நான் பார்க்க முடியாது. அதனால தான் உன்னை விட்டு தூரம் போனேன். நீ சந்தோஷமா வாழணும். அதுதான் என் கடைசி ஆசை." அந்த கடிதத்தை படித்த அருண் அழுதான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் முழுவதும் உடைந்து போனான். மீரா இருந்த அந்த மருத்துவமனைக்கு ஓடினான். ஆனால் அவள் ஏற்கனவே அமைதியாக கண்களை மூடியிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த சின்ன சிரிப்பு அவள் காதல் எவ்வளவு உண்மையானது என்று சொன்னது. அருண் அவள் கையை பிடித்து அழுதான். "ஒரு தடவை சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டு போயிருப்பேனா?" ஆனால் பதில் சொல்ல மீரா இல்லை. அவள் காதல் மட்டும் அவனுடன் வாழ்ந்து கொண்டே இருந்தது. சில காதல்கள் சேர்ந்து வாழ முடியாது. ஆனா அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுக்க நம்மோட இருக்கும்.